ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்கும்? ஜூன் மாதம் 7ஆம் இடத்திலே குரு பகவான் வந்துவிட்டார். 7லே குரு. குருவும் சந்திரனும் சேரும் பொழுது குருச்சந்திர யோகம் வருகிறது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் யாராவது மகர ராசிக்காரங்க கணவர் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கார், காதலிக்கவே இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. குரு அண்டு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து அவருக்கு வெறும் காதல் படமாக பார்க்க வச்சு உங்கள் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிப்பார். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கான திருப்பு முனை மாதம். ஃபாரின்ல இருக்கிறவங்க விசா ரெனிவல் ஆகுமா, பிஆர் கன்ஃபார்ம் ஆகுமா, எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நற்செய்தியை. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். தாய்மார்கள் மன்னிக்க. 5ஆம் இடத்திலே பாதகாதிபதி செவ்வாய் வருகிறார் 19ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதியே காற்று சம்பந்தப்பட்ட வியாதி. இப்போ ஆஸ்துமா இருக்கிறவங்க, யாருக்கேன்னு மூச்சு குறைபாடு இருக்கிறவங்க, தயவுசெய்து பிராணிக் ஹீலிங், பிராணாயாமா, இந்த மாதிரிலாம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே உட்காந்து ஒரு கொஞ்சம் நேரமாவது. பிள்ளை பிராப்தி ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஎஃப் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த ஜூன் மாதம் என்ன கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். தப்பான விஷயங்களை செய்யறதுக்கு துணிவிங்க. தயவுசு தெரிந்தும் பாவம் செய்யாதீர்கள். செய்தால் அதுக்கு மீட்சி கிடையாது. ஏதாவது துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சினா போய் சாரி கேட்டுருங்க. யாரையாவது காயப்படுத்திட்டு யார் சாபமும் வாங்கிக்காத சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாதம் தான். முருகப்பெருமான் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த முருகனை எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்கள் நான் ஒரு 10-15 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இந்த மகர ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது யாராவது மகர ராசிக்காரர்கள் இருந்தால் ஐபிசி பக்திக்கு ஃபோன் பண்ணி எங்கிட்ட தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். பிகாஸ் ஐ எம் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் மகர ராசி. ஸோ அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி நடக்கும் சார்? விடுங்க சார், வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை பிடிப்பே போச்சு சார். எப்போ பார்த்தாலும் மகர ராசியை டார்கெட் பண்ணுறாங்க சார். இப்போ தான் 7.5 போச்சு. மே மார்ச் மாதமே போச்சு. ஏப்ரல் மேக்கு அப்புறம் நல்லா இருப்போம்னாங்க. ஒன்றும் நடக்கலையே. இப்போ கீழே கமெண்ட்ஸில் போடுறீங்க நிறைய பேர். சில பேர் திட்டெல்லாம் திட்டுறீங்க. திட்டுற நேரத்துக்கு பயனுள்ளதா? என்ன வேணும்னு கேட்கலாம். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்ன கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கூட அப்படி தான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை டைம் பாஸாக நினச்சிங்கன்னா நமக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த பதிவு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு கேட்டால் பர்சனலாக நான் நம்பரே தரேன், நீங்கள் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு விளக்கம் சொல்வது என்னுடைய சேவையாக நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? மகர ராசிக்காரர்கள் அர்த்தமுள்ள சந்தேகங்களை கமெண்டாக கேளுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்கும்? ஜூன் மாதம் 7ஆம் இடத்திலே குரு பகவான் வந்துவிட்டார். 7லே குரு, உச்சம் பெற்ற குரு. இவர் சும்மா இருந்தாலே நமக்கு லவ்வு. பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப காதல் வயப்படுபவர்கள் இவர்கள் தான். ஏன்னா 7க்குடையவன் சந்திரன். இதில் என்ன பெரிய விசேஷம்? சந்திரனுக்கு என்ன சார் பெரிய விசேஷம்? டெய்லி ஒரு கேரக்டராக இருப்பான், அதான சந்திரன். அப்படி தான் நம்ம சந்திரன் நினச்சிட்டு இருக்கோம். எல்லா காடுக்குமே ஒரு ஸ்பெஷல் உண்டு. ஆல் காட்ஸ் இன் ஹிந்துயிசம் ஆர் தேர் மேரிடு டு 1 or 2 wives. பட் சந்திரன் ஹேவ் 27 wives. இந்த 27 wives தான் நம்ம ஸ்டார்ஸ்னு சொல்கிறோம். சந்திரன் ஹேவ்ஸ் 27 wives-ங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. மகர ராசிக்காரர்கள் காதலுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ அப்போ என் வீட்டுக்காரர் மகர ராசி, இப்போ என்ன ராம்ஜி சொல்கிறீங்க? ஜஸ்ட் ஜோக்குங்க. இப்போ 7க்குடைய சந்திரன் ஏன் இவ்வளோ சிறப்புன்னா, சந்திரன் இஸ் த பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ரொமான்டிக். அதான் அவரோட ஸ்பெஷல். இந்த சந்திரனுடைய வீட்டில் குரு ஒரு மிக்சிங்காக வந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு யார்? உங்களுக்கு நல்லொழுக்கத்தை தருபவர். குருவும் சந்திரனும் சேரும் பொழுது குருச்சந்திர யோகம் வருகிறது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறிடும். எப்படி மாறிடும்? குடும்பத்தை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நான் உடனே ஓடியாந்தேன், எவ்வளோ வேலைகளை பார்த்தேன், எனக்காக இருக்கிற ஒரு ஜீவன், என் மனைவி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே என்று யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் மனதில் விழிப்புணர்வை உண்டாக்க போகிறது. உங்களுடைய வந்த உடனே, அதனால தான் விருச்சிகத்தை பார்த்த குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டாக வேரிஸ் மகர ராசி அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் உங்களை பார்த்து அவருடைய பொன்னான பார்வையால் உங்கள் உடம்பெல்லாம் சரி பண்ணி, மனதை சரி பண்ணி, உங்களை ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணி எல்லாம் பண்ணுறார். இது ஒரு பக்கம் விடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இன்னும் நில மூத்தவர்கள் நிறையா இந்த குரு பயிற்சி பற்றிலாம் பேசியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்ல வந்தது மாத பயிற்சி, ஜூன் மாதத்தை பற்றி பேசுவோம். ஜூன் மாதத்திலே என்ன நடக்கும்? 7ஆம் தேதியிலே என்ன சார் ஒரு ஃப்ளோவாக போகிறீங்க? எழுதிக்கோங்க, அதுக்கு தான். 7ஆம் தேதியிலே சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். பாருங்களேன்,
ஏற்கனவே ஓவர் டோஸ். இப்போ தான் சந்திரனோட ஹிஸ்ட்ரி சொன்னேன், சந்திரன் ஹேவ் 27 சொன்னேன். இப்போது கூட சுக்கிரன் வேறு ஆட் ஆகிறார். விட்டு போன வாழ்க்கையிலே யாராவது விட்டு போயிருந்தீங்க உங்கள் லைஃப்பில், இது கணவன் மனைவி பிரச்சனை சார், டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டேன் சார், கேட்டோன்னு கொடுத்துட்டேன், யோசிக்கவே இல்லையே அப்படின்னு, விடுங்க சார், பேப்பரை கிழிச்சு போடுங்க, நடக்கவே நடக்காது. குரு 2 குரு சேர்ந்துட்டாங்க, அசுர குரு தேவகுரு 2 பேரும் கடகத்தில் உட்காந்து உங்களை தான் பார்த்து ஒரு படத்தில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஜோடி படம்னு நினைக்கிறேன், அந்த கடைசி சீனில் என்ன பண்ணுவார்னா அவரை கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு வெறும் காதல் படமாக பார்க்க வைப்பாங்க அவரை, அந்த இயக்குனரை. அப்புறமா அவர் காதல் வரும். அந்த மாதிரி யாராவது மகர ராசிக்காரங்க கணவர் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கார், காதலிக்கவே இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. குரு அண்டு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து அவருக்கு வெறும் காதல் படமாக பார்க்க வச்சு உங்கள் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிப்பார். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரமாதமாக இருக்க போகிறீங்க. ரொம்ப நேரமாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், விட்டுருங்க. இப்போது 7ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் வரும்போது ஒரே அதிர்ஷ்டம், ஃபாரின் போகிறீங்க. ஆக்கப்பூர்வமாக சொல்கிறேன் பாருங்கள், என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காதல், டைவர்ஸ் அதெல்லாம் நடக்காது, குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், பேசிக்ஸ் சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் ஃபாரின் போகிறீங்க. ஃபாரினில் உங்களுக்காகவே சிகப்பு கம்பளம் விரித்து காத்திருப்பார்கள், உங்களுக்கு ஒரு அடுத்த பதவிக்காக. டீம் லீடர் வரார், ஹூ இஸ் அவர் நெக்ஸ்ட் பாஸ் அப்படின்னு, குட் மார்னிங் சார் அப்படிவாங்க. அந்த மாதிரி அங்கே போய்ட்டு அப்படி ப்ரைடாக மை ஃபஸ்ட் வாக் இன் கனடா, ஃபஸ்ட் வாக் இன் அமெரிக்கா, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கெத்து ஸ்டேட்டஸ்லாம் வைப்பீங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கான திருப்பு முனை மாதம். ஃபாரினில் இருக்கிறவங்க விசா ரெனிவல் ஆகுமா, பிஆர் கன்ஃபார்ம் ஆகுமா, எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நற்செய்தியை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து தருவார்கள். சந்தோஷம். அடுத்ததாக ஒரு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துருவோமா. என்ன செய்யக்கூடாது, ரைட். என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு சாப்டரே உங்களுக்கு கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம், இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். தாய்மார்கள் மன்னிக்க. 5ஆம் இடத்திலே பாதகாதிபதி செவ்வாய் வருகிறார் 19ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதியே சூரியனும் புதனும் 6ல் போகிறாங்க. சூரியன் போனால் போகிறார், ஏன்னா அவர் உங்களுக்கு 8 கூடையவர், நல்லது எதுவும் செய்ய போகிறதில்ல. அவர் 6ஆம் இடத்துல மறையிறது விபரீத ராஜயோகம் தான். அரசு பதவிகள் இருக்கிறவங்க நற்செய்தி அது. அவர் கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம்னாங்க. அப்போது அவன் நல்லது தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, சட்டத்தில் இடம் இல்லை. சூரிய பகவான் அனுகிரகத்தாலே தலைமை பதவி, சில பேர் விபி ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, டைரக்டர் ஆகணும் ஆசைப்படுவீங்க, அதெல்லாம் நடந்துடும். ஆனால் புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார், இதுதான் ஆபத்து. ஏன்னா அவன் வியாதியை தரக்கூடியவன். என்ன மாதிரி வியாதி, காற்று சம்பந்தப்பட்ட வியாதி. இப்போ ஆஸ்துமா இருக்கிறவங்க, யாருக்கேன்னு மூச்சு குறைபாடு இருக்கிறவங்க, தயவுசெய்து பிராணிக் ஹீலிங், பிராணாயாமா, இந்த மாதிரிலாம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே உட்காந்து ஒரு கொஞ்சம் நேரமாவது உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. சரியான நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், 6ஆம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெறும் பொழுது காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். தயவுசெய்து டாக்டரை பாருங்கள். இந்த மாதம் அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். சரியா, அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சார் விடுங்க சார், என்ன கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் என்ன சார் பண்ணிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கேன் கில். அவருக்கு நிறைய சக்தி இருக்குது, சூரியனோட சேர்ந்துருக்கார், ஆபத்து. அவன் 8 குடையவன். அதனால் திரும்ப மீண்டும் சொல்கிறேன், தயவுசெய்து டாக்டரை பாருங்கள், அல்லது கேஸ்ட்ரிக் ஃபுட்ஸ் எடுக்காமல் இருங்க. இப்போது செவ்வாய் என்ன பண்ணுறார், 5ஆம் இடத்துல வந்துட்டாரா. பிள்ளை பிராப்தி, ஐவிஎஃப் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த ஜூன் மாதம் என்னை கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அவன் பாதகாதிபதி, கண்டிப்பாக கெடுதல் தான் செய்வான், அவனுக்கு நல்லது செய்யவே தெரியாது செவ்வாய்க்கு. அப்போ அவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு போயிட்டுருக்கா, அடுத்த கேஸ் உங்கள் கேஸ் தானா, வேண்டாம், அடுத்த மாதம் தள்ளி போடுங்க, வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இந்த மாதம் நான் அப்பீர் ஆகலை, கேஸை நான் அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன், இந்த மாதம் வேண்டாம், ஜூலையில் பார்த்துக்கோங்க. இப்போ போனால் வெற்றி நம்ம பக்கம் கிடைக்காது. காரணம் பாதகாதிபதி, பூமிகாரகன். முக்கியமாக சிவில் கேஸில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த நேரத்தில் நடக்காது. 5ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடாது நண்பர்களே. 5ஆம் இடம் என்பது பேங்க் பேலன்ஸ்னு பேர். பேங்க் பேலன்ஸ்னால் என்ன, கடவுளின் அருள் இருக்கிறதே, அதுதான் பேங்க் பேலன்ஸ், அதுதான் ரியல் பேங்க் பேலன்ஸ். அந்த கடவுளின் அருள்ங்கிற இடத்துல பாதகாதிபதி போகும்போது தப்பான விஷயங்களை செய்கிறதுக்கு துணிவிங்க. தயவுசெய்து தெரிந்தும் பாவம் செய்யாதீர்கள், செய்தால் அதுக்கு மீட்சி கிடையாது. யாருக்காவது ஏதாவது துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சினா போய் சாரி கேட்டுருங்க. யாரையாவது காயப்படுத்திட்டு யார் சாபமும் வாங்கிக்காத சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாதம்தான். தெரிந்தே எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஆன்மீக ரீதியாக கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது லேண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது, வாஸ்து ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, இது செஞ்சால் சாமி குத்தம் ஆயிரும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஐபிசி பக்தியில் இல்லாத வாஸ்துவாக இன்னொருத்தர் சொல்லிட போகிறாங்க. ஸோ எத்தனையோ கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள அடுத்த மாதம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். ஒரு சிலை ஒருத்தர் கொடுத்தாரு, வாங்கி வச்சுக்கலாமா, சாமியே சரணம். நம்ம குடும்பத்துக்கு பழக்கம் இல்லாத எதையும் உள்ளேயும் விட வேண்டாம், வெளியும் கொடுக்க வேண்டாம், அதை ஜாக்கிரதையாக இருங்க. ரைட். அடுத்ததாக அப்போது ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், என்ன பண்ணக்கூடாது, உடம்பை
ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது, ஒன்றாயிடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஐவிஎஃப் ஐயுஐ வேண்டாம். அடுத்து என்ன பண்ணக்கூடாது, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சண்டை போடக்கூடாது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ரைட். அடுத்ததாக அருள் தரும் கடவுள் வழிபாடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த முருகனை எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அதுக்குரிய சஷ்டி கவசம் படிக்கிறீங்களோ, வேல் விருதம் படிக்கிறீங்களோ, நிறையா அதுக்கும் நான் நம்ம சேனலில் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். காரணம் என்னென்னா, முருகனை இந்த அளவுக்கு கொண்டாடும் ஒரு சேனல். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் முருக வழிபாடு என்னெல்லாம் பண்ணால் சிறப்பு, எல்லாத்தையும் காதில் கேளுங்க, லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணும்போது முருகன் வழிபாடுகளில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரே சிறப்பு. இல்லை முடியாதவங்க என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க, திருச்செந்தூர் போங்க, அங்கே பரிகாரங்கள் செய்யுங்க. அதிர்ஷ்ட குறிப்புகள் என்னென்ன, அதிர்ஷ்ட குறிப்புகள்னால் என்ன, துவரை இருந்தால் தானம் பண்ணுங்கள். செவ்வாய்க்கு ரொம்ப பிடிக்கும். சம்பங்கி மலர்கள், செண்பக மலர்கள், இந்த ரெட்டு கலர் புஷ்பங்கள், ரெட்டு கலர் அரளி புஷ்பங்கள்லாம் இருந்தால் கூட நீங்கள் தானம் பண்ணலாம், இறைவனுக்கு வாங்கி தரலாம். முக்கியமாக முருகனுக்கு மாலை கட்டி போடலாம், இதெல்லாம் பண்ணலாம். அடுத்தது அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன, இந்த மாதம் வருகின்ற ஷஷ்டியில் நீங்கள் வழிபடுங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதிர்ஷ்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. ஏற்கனவே நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பாதுகாப்பு 5ஆம் இடத்துல இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை பண்ணுறான். அப்போ 18, 19, 20 இந்த தேதிகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 4, 5, 6 இந்த 3 நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதை. 4, 5, 6 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதிர்ஷ்டம் தரும் திசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு. முருகன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் குரு பகவான் தான் பூர்ண ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதனால் வடக்கு பண்ணலாம். ரெண்டாவது என்ன கல் அணிஞ்சிக்கலாம்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கல் அணிஞ்சிக்கிறது வைரம் போடுறது சிறப்பு, பெஸ்ட்டு. அப்படி இல்லாதவங்க கனகபுஷ்பராகம் போட்டுக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. 2ஆம் இடத்து ராகு உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்கார். டிசம்பரில் வந்துடுவார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். இப்பயே கொஞ்சம் குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் இதுதான் உங்களுடைய ரொமான்டிக் மாதம் சொல்லிட்டேனே. ஸோ இந்த மாதமே உட்காந்து பேசி பழைய பிரச்சனைகளை தீர்த்துருங்க. இந்த மாதங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதம். அது ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுவும் நம்ம வாழ்க்கைக்கு தான் முக்கியம். இதுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம், அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போது ஹஸ்பண்ட் அதுதான் குருஜி ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியாது குருஜி அவங்கள பற்றி எல்லாம் கேட்குறேன். உங்கள் ஃபோனை தான் அதுதான் கேட்க தானே போகிறேன், டெய்லி கேட்டுட்ருக்கிறேன். ஸோ அதை எப்படி அந்த வயார் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கா இல்லையா, கீழே போய்ட்டுருக்கேன். இந்த 2 நம்பரை கூப்பிட்டு ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க எடுப்பாங்க. தேர் ஹைலி ட்ரெயின்ட் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். உங்களோட தேவைகளை சொல்லுங்கள். டக்கல் முறையில் உடனே பார்க்கணும்னு சொல்லுங்கள். அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. 5 நிமிடங்களில் கூட என்னோட பேசலாம். ஸோ அப்போது வெயிட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ QR கோடு ஸ்கேன் அங்கே பார்த்துட்ருப்பீங்க, அந்த மொபைல்லையோ டிவிலையோ போயிட்டுருக்கோம். ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல், ஐபிசியோட வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. என் பதிவுகள், என்னிலும் மூத்தோர் பதிவுகளை தினம் நீங்கள் காணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.